அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சிருஷ்டிகரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, சாலமோன் ஒரு ஆலயம் கட்டி முடிச்சிட்டு அந்த ஆலயத்துல பலி செலுத்துறத பார்த்தோம். அங்க கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரம்பி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஜனங்களை பார்த்து சாலமோன் பேசுகிறத நம்ம இப்ப பாக்குறோம். ஜனங்களுக்கு நேரா நின்று வானத்தை நோக்கி தன் கையை விரித்து, சாலமோன் கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் தான் என்னன்னு பார்க்க போறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. முதல்ல ஆண்டவரை துதிக்கிறாரு. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை வானத்திலும் பூமியிலும் அப்படின்னு சொல்றாரு. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, யாரெல்லாம் அவரை முழு இருதயத்தோடு பின்பற்றாங்களோ அவங்களோட அவருடைய உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வர்றாரு. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். ஆண்டவர் செய்ததெல்லாம் நினைச்சு துதிக்கிறாரு. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அதை உமது வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். என்ன வாக்கு தத்தம் சொன்னாரு? நீ ஆலயம் கட்ட முடியாது, உன்னுடைய குமாரன் ஆகிய சாலமோன் ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்துல தாவீதினிடத்துல கர்த்தர் பேசினாரு. சொன்ன வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். இப்ப சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிச்சாச்சு. ஆண்டவர் வாக்குனால சொன்னத தம்முடைய கரத்தினால செய்கிறவர், சொன்னத செய்கிற தேவன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களானால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். ஆண்டவர் வாக்கு பண்ணினார் தாவீதுக்கு. அந்த வாக்கு தத்தத்தின்படி நிறைவேற்றும். உன்னுடைய குமாரன் என்னுடைய வழிகளை காத்து நடந்தா சிங்காசனத்துல வீற்றிருக்கும் புருஷன் இல்லாமல் போவதில்லை அப்படின்னு சொன்ன வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுங்க. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறான். நம்மளும் கூட ஆண்டவர் நம்ம கூட பேசின வார்த்தைகளை, நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கணும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. கர்த்தர் சொன்ன வார்த்தை எப்பயுமே மாறாது. மனுஷர்கள் ஒரு நேரம் ஒண்ணு சொல்லுவாங்க, அடுத்து மாத்தி பேசுவாங்க. ஆனா கர்த்தர் சொன்னது உண்மையானது, அது அப்படியே நிறைவேறக்கூடியது.
தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? ஆண்டவர் பூமியில வாசம் பண்ணுவாரோ? அவர் வானாதி வானங்களையும் கொல்லாத தேவன், பெரியவர். அவரை பராக்கிரமம் உள்ளவர். வானாதி வானங்களும் அவரை கொல்லாது. அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆலயம் கட்டி இருந்தா கூட அது ஒண்ணும் இல்ல தேவனுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துகிறான். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியானுக்கு விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். நான் இப்ப பண்ணுகிற விண்ணப்பத்தை கேட்டருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்றான். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தானத்திலே இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஆலயம்ன்றது தேவனுடைய வீடு, அங்கு அவர் வாசம் பண்ணுகிறார். அதனால அவருடைய நாமம் அங்கு விளங்குகிறது. அந்த ஆலயத்துல உம்முடைய கண்கள் எப்பொழுதும் இரவும் பகலும் அப்படின்னா எல்லா நேரமும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணுகிற ஜெபத்தை கேட்டல்லும். இந்த ஆலயத்துல பண்ணுகிற எல்லா ஜெபத்திற்கும் நீங்க பதில் கொடுக்கணும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. பரலோகம்தான் தேவனுடைய வாசஸ்தலம். அங்க இருந்து நாங்க இங்க பண்ற ஜெபத்தை கேட்டு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் 7 காரியத்துக்காக ஜெபம் பண்றார். அந்த 7 காரியம் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல் காரியம், ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில். ஒருத்தன் தன்னோட பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரு அநியாயம் செய்யறான், குற்றம் செய்யறான், தப்பு பண்ணிட்டான். இவன் அவனை ஆணையிட சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால், இப்ப 2 பேரும் பிரச்சனையை கொண்டு ஆலயத்துல சொல்றாங்க, கர்த்தருடைய சந்நிதியின் முன்ன சொல்றாங்க. அந்த பிரச்சனைக்கு நியாயாதிபதியா கர்த்தரை முன் வைத்து பலிபீடத்துல சொல்லும் போது, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு அவங்களோட பிரச்சனைகளை கேட்டு துன்மார்க்கருடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி, 2 பேத்துல யாரு தப்பு செஞ்சாங்களோ அந்த துன்மார்க்கனோட தலையின் மேல அந்த குற்றம் வர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், அவனை குற்றவாளியின் தீர்ப்பு செய்யணும். நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாக மது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. யாரு தப்பு பண்ணானோ அவனை குற்றவாளியும் தீர்க்கணும். யாரு தப்பு பண்ணலையோ நீதிமானோ அவனோட நீதிக்கு தக்கதாக அவன் நீதிமான்ற தீர்ப்பையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் காரியம் நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். 2வது, உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததின் நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்தில் திரும்பி தங்கள் உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி
விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தாள். இப்ப இஸ்ரவேல் மக்கள் பாவம் செஞ்சுட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க. அப்படி செய்யும் போது சத்ருவனால முறியடிக்கப்படுறாங்க. எப்பெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செஞ்சாங்களோ அப்பெல்லாம் யுத்தத்துல தோல்வியை சந்தித்ததை நம்ம பழைய பாட்டுல பல இடங்கள்ல வாசிக்கிறோம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 17வது வசனத்துல கூட நீ கர்த்தருடைய வார்த்தைக்கின்படி நடக்கலைன்னா சத்ருக்கள் முன்பாக முறியடிக்கப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறத அங்க நம்ம பார்க்கலாம். அப்படி அவங்க பாவம் செஞ்சு சத்ருக்கு முன்பாக தோல்வியை சந்திச்சு இப்ப மனம் திரும்புறாங்க. கர்த்தரிடத்துல திரும்பி இந்த ஆலயத்துல விண்ணப்பம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது பரலோகத்துல இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து மனம் திரும்பி அவங்க ஆலயத்துல தங்களுடைய தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. முறியடிக்கப்பட்டு அடிமையா போன தேசத்துல இருந்து மறுபடியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு திரும்பி கொண்டு வரணும். செழிப்பான அந்த இடத்துக்கு மறுபடியும் கொண்டு வரப்படணும். இது 2வது விண்ணப்பம். முதல்ல 2 பேருக்கு இடையில பிரச்சனை, ஒருத்தன் குற்றம் செய்யறான், ஒருத்தன் குற்றவாளியே இல்லாம இருக்கான். அவங்க 2 பேருக்கும் நியாயம் தீர்க்கணும். 2வது கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியை சந்திக்கிறாங்க யுத்தத்துல. ஆண்டவரிடத்துல தங்களுடைய தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது அவங்கள மன்னிச்சு அவங்கள பழையபடி அவங்களோட தேசத்துக்கு திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது காரியம், அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததுனால வானம் அடைபட்டு மழை பெய்யாது இருக்கும் போது, இப்ப இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யும் போது வானத்துல இருந்து மழையே பெய்யல. அப்ப பஞ்சம் ஏற்படும், நல்ல விளைச்சல் இருக்காது, உணவு கிடைக்காது. அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினார். அவங்க தங்களுடைய தவற உணர்ந்து வருத்தப்படுகிற இதுல போது கர்த்தரிடத்துல திரும்புகிறாங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உடைய ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்ல வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உம்முடைய ஜனத்தின் சுதந்திரமாக கொடுத்த அந்த தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. அப்ப அவங்க தங்களுடைய தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் மன்னிச்சது மாத்திரம் இல்ல, அவங்க நடக்க வேண்டிய நல் வழிய அவங்களுக்கு போதிக்கணும். போதித்து அவங்களுக்கு சுதந்திரமா கொடுத்த அந்த தேசத்துல மழைய கட்டளையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்துல பணிகிற ஜபத்தெல்லாம் கேட்டு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றார். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு நேரா சபையார் மக்களுக்கு முன்பாக நின்று வானத்தை நோக்கி ஒரு ஜெபம் பண்றாரு. முதல்ல ஆண்டவரை உயர்த்துறாரு. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு தாவீதுக்கு சொன்னத வாயினால சொன்னத கருத்தினால நிறைவேற்றினாரு. அதுக்கப்புறம் இன்னும் தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தத்தத்தை சொல்லி நிறைவேற்றும்படியா ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் வானாதி வானங்களும் கொல்லாத தேவன், நான் கட்டின இந்த ஆலயம் அவருக்கு முன்பாக எம்மாத்திரம் சொல்லிட்டு இன்னும் தன்னை தாழ்த்தி தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. உம்முடைய கண்கள் எப்பயும் திறந்திருக்கணும், இந்த ஆலயத்துல பண்ணுகிற ஜெபத்தை கேட்கும்படியா அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு 7 காரியத்துக்காக ஜெபம் பண்றாரு. ஒண்ணு, 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை, ஒருத்தன் இன்னொருத்தருக்கு விரோதமா குற்றம் செய்யறான். அப்படி ஆலயத்துல இந்த காரியத்தை சொல்லும்போது கர்த்தர் கேட்டு யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள குற்றவாளின்னு தீர்க்கணும், யாரு சரியானதை செய்தானோ அவனுக்கு நீதிமான் தீர்ப்பு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. 2வது இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யும்போது சத்துருவினிடத்துல முறியடிக்கப்பட்டு தோல்வியை சந்திச்சு அடிமைகளாக வேற தேசத்துக்கு கொண்டு போகப்படுறாங்க. அவங்க ஆலயத்துக்கு நேரா தங்களுடைய தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது அவங்கள மறுபடியும் தங்களுடைய தேசத்துக்கு நேரா திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவங்களோட தேசத்துக்கு மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டாரு. 3வது காரியம், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யும் போது மழை பெய்யாம வானம் அடைக்கப்படுது. அப்ப அவங்க ஜனங்கள் தங்களுடைய தவற உணர்ந்து இந்த ஆலயத்துல ஜெபம் பண்றாங்க. அப்ப அவங்களோட பாவத்தை எல்லாம் மன்னித்து அவங்க நடக்க வேண்டிய நல்ல பாதைய அவங்களுக்கு போதித்து ஜனங்களுக்கு அவங்க இருக்கிற சுதந்திரமா கொடுத்த தேசத்துல மழைய கட்டளையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றத இந்த நாள்ல தியானிச்சோம். நம்மளும் கூட ஆலயத்துல கர்த்தருடைய சமூகத்துல போய் என்ன வேண்டுதல் செய்கிறோமோ அதை ஆண்டவர் செவி கொடுத்து அதுக்கு பதில் கொடுப்பார். அந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட சாலமோனை போல உம்முடைய சமூகத்துல உம்மை நோக்கி பார்த்து உம்மை கூப்பிடும் போதெல்லாம் நீங்க பதில் தர்றீங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய பாரங்களை உம்முடைய சமூகத்துல சொல்லுகிறோம். கர்த்தர் ஆண்டவரே அற்புதத்தை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உடைய ஊழியத்துல ஏதாவது செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.